ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழைனா வடக்க அப்படி ஒரு மழை பெய்யுது. டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்ட், எல்லா இடமும், ராஜஸ்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து தண்ணி போயிருக்கு. அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மழை சொல்லலாம். இப்போ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் பக்கம் வந்து லீவு நாளில் தயவுசெய்து இப்போ வந்து லீவில் வந்து மலை பக்கம் போகவே கூடாது. கடுமையான ஒரு மழை அப்படின்னு சொல்லாமல் கேதார்நாத் அங்கேயே வந்து நிறுத்திட்டாங்க பயணத்தை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேராடூன் அந்த மலை பக்கம் போகிறதே வந்து நல்லது கிடையாது. ரிஷிகேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிற எல்லா இடமுமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான மழை பெஞ்சு இந்த படிக்கட்டெல்லாம் வந்து தண்ணி ஆரத்தி எடுக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே பயங்கரமான ஒரு தண்ணி வந்திருக்கு. ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஹரித்வார், ரிஷிகேஷு, அப்புறம் டேராடூன், இன்னும் அங்கே மேலே போக ஃபுல்லாக எல்லா இடமும் இன்றைக்கி கூட அனுமார் கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் வந்து அப்படியே வந்து சரிஞ்சிருக்கு. அதில் 18 பேர் வந்திருப்பாங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து அடிச்சுட்டு போச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஸ்பீடாக அதில் மழை வந்து இப்போ நிறைய தொடர்ந்து ரிஷிகேஷில் 18 மணி நேரம் தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிருக்கு. அதனால் தண்ணியை பார்த்தாலே அப்படி வேகமாக ஓடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் நிலச்சரிவுகள், மலைகள் பக்கம் நிறைய நிலச்சரிவுகள் வருது. ஆகஸ்ட் 15 எல்லாருக்குமே 2-3 நாள் லீவ் வருது. மலைகள் பக்கம் வந்து போயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா நிறைய மழை பெய்யுது. மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுகள் வேறு ஒரு தடவை அப்படி தான் ரிஷிகேஷுக்கு வந்து நாங்கள் போனோம். அப்படியே பயங்கரமான மழை, ஒரே வழுக்கு, எங்கே வச்சாலும் காலை வச்ச வழுக்கி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். ஏன் போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் லீவ் வருது. ஆனால் பயங்கரமான மழை. அதனால் நாங்கள் கூட சும்மா வந்து போயிட்டு வருவோம். 2 நாள் லீவ் இருந்தால் கூட தங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து மழை பெஞ்சதுனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மேலே மலைக்கு மேலெலாம் ரொம்ப ஹரித்வார் ரிஷிகேஷ் போனால் கூட அதுக்கு மேலெலாம் வந்து நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு மழை வருது. ரொம்ப வந்து மழை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சகதிகள் வந்து இருக்கும். நிலச்சரிவுகள்லாம் வந்து ரொம்ப மேலே வந்து போயிடாதீங்க. இப்போவே இந்த மலைகள் பகுதியில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லதுன்னு இருக்குல்ல. இப்போ நைனிடால் பக்கத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிரிஜாதேவி மந்திர்னு இருக்குது. அங்கே கூட போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆத்தங்கரை. அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை ஃபுல்லாகவே தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறங்கி போக முடியாதனால, ஏன்னா அங்கே தான் லைன் நின்றுட்டு இருப்பாங்க ஆத்தங்கரைக்குள்ளே. இப்போ பயங்கரமான மழை, வெள்ளம், எல்லா இடமுமே இப்போ ராஜஸ்தான், டெல்லி எல்லா இடமே பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து வருது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமாக எல்லா இடமுமே வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தா மேக வெடிப்பு சொல்லி மேகம் வெடித்து அப்படியே பயங்கரமாக மழை கொட்டுன்னு கொட்டுது. கேதார்நாத்துக்கெலாம் போகிறவங்களாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர்லாம் இப்போ வந்து மூடிடுவாங்க. அடுத்த செப்டம்பர்லேயே அடுத்த மாதமே வந்து அங்கே மூடிடுவாங்க. ஏன்னா கடுமையான ஒரு பனி வந்து இப்போ மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து பனி தான் வரும். எல்லாருக்குமே இது தெரியும். அதனால் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மழையினால் வந்து அங்கே மூடிடுவாங்க. அது ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா இப்போ லீவெலாம் வருது. எல்லோரும் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு இருப்பாங்க. போகிறவங்க வந்து பார்த்தா சிட்டி அங்கேயும் போய்க்கங்க. பார்த்து வந்து போங்க. எல்லா இடமும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.